ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான ஸ்பெஷல் சப்பாத்தி தொட்டுக்கிட வச்சிருக்க கிரேவி தான் இன்னைக்கான ஸ்பெஷல். எப்பவும் போல கோதுமை மாவுல உப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா எண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சப்பாத்தி கூட தொட்டுக்கிட்டதுக்காக கிரேவி ரெடி பண்ண போறேன். அதுவும் ப்ரொக்கோலிய வச்சு. ஜெசிகா ஆகாஷ்க்கு ப்ரொக்கோலினா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வைக்கும் போது இதுல ஏதோ ஸ்மெல் இருக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனவங்க இப்படி கிரேவி வச்சு கொடுத்து குட்டிஸ்க்கு கொடுத்த பிறகு 2 சப்பாத்திக்கு 3 சப்பாத்தி சாப்பிடுறாங்க. ப்ரொக்கோலிய ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி மாத்தி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரியை உள்ள சேர்த்து நல்லா வதக்குறேன். அது கொஞ்சம் பொன்னிறமா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதோட பச்சை வாசனை போனதும் அடிச்சு வச்சிருக்கிற தக்காளியை உள்ள சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டு ரெடியா இருக்கிற ப்ரோக்கோலி உள்ள சேர்த்து உப்பு தேவைக்கு தண்ணியும் விட்டு மூடி வேக வைக்கேன். இத குக்கர்ல வச்சீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டுருங்க, நல்லா பசுமையா வெந்துரும். ஃபைனலா 10 முந்திரியை வெந்நிலையும் ஊற வச்சு அதை பேஸ்டா அடிச்சு உள்ள சேர்த்துறதேன். கொஞ்சம் திக்காக்கி கொடுக்கும். இப்ப கிரேவி ரெடி. மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கோதுமை மாவு நல்ல ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்ல இருந்திருக்கு. நல்லா பரத்தி அதை சூடான களத்திலையும் மாத்தி நல்லா வேக வச்சு எடுத்துறதேன். ரிப்பீட்டடா கேட்கிற 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? உங்களுக்கு எந்த ஊரு? நான் திருநெல்வேலி மாவட்டம். இவ்வளவு சமைச்சு பேக் பண்றீங்களே, காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி 5:30 கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுவேன். 8 மணி ஸ்கூல் பஸ் வரும். இந்த 2.5 மணி நேரம் நான் பிளான் பண்ணி இருக்கிற மெனுவை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். லாங் வீடியோல இது எல்லாமே டீடைலாவும் ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏன் கமெண்ட்க்கெல்லாம் ஒழுங்காவே ரிப்ளை பண்ண மாட்டேங்கீங்க? ரிப்ளை பண்ணாமலாம் இல்லங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் கரெக்டா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆன் டைம்க்கு ரிப்ளை பண்ண முடியாட்டாலும் ஒரு நாள் முன்ன பின்னாலும் ரிப்ளை பண்ணிருவேன். ரெடியான சப்பாத்தியையும் கிரேவியையும் பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு கொஞ்சமா தயிர்ல பொடிசா கட் பண்ண பல்லாரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் பாக்ஸ்ல பேக் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸ்க்காக குக்கும்பரு தோல் சீவி கட் பண்ணி கொஞ்சம் உப்பு தூவி அதையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிருந்தேன். இப்ப இன்னைக்கான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி. இவன் தான் ஸ்க்ரூ, எங்க வீட்டு செல்ல பிள்ளை. 10 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா பாலை கொடுத்து தேத்தி ஆகாஷ் கூட சேர்ந்து சேட்டை பண்றது மட்டும் இல்லாம அண்ணேண்டா தம்பிடாங்கிற அளவுக்கு ஒரு பாண்டிங்கையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆகாஷ் எப்பவுமே சோறு வைக்கணும் இல்லையோ பேரை கரெக்டா வச்சிருவான். ஆனா நம்ம ஜெசிகாவோ வேலைக்கு பார்த்து கரெக்டா சாப்பாடு கொடுப்பா. இன்னொரு 10 நாள் எங்க வீட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் தானாவே மரத்தை பார்த்து ஓடிரும். இன்னைக்கு காலையில எழும்பும் போதே கொஞ்சம் டயர்டா தான் இருந்து, ஆனா என் குட்டீஸ் பண்ண சேட்டையில நானே ரொம்ப பிரிஸ்க் ஆயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் கம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.